ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! வெல்கம் டூ குளோரியாஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம வந்து ரெசின் ஆர்ட் தான் பார்க்க போறோம். ஸோ, அதுக்காக தான் நான் இப்போ கரண்ட்டா டேபிள்லாம் கிளீன் பண்ணிட்டுருக்கேன். இதுக்கப்புறம் வந்து நான் மோல்ட்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ, அத யூஸ் பண்ணி தான் இந்த ரெசின் ஒர்க் நான் கம்ப்ளீட் பண்ணேன். இதுக்காக நான் நிறைய ஆர்டர் போட்டிருந்தேன். அது ஆல்ரெடி நான் வந்து ஷார்ட்ஸ்ல நிறைய அப்லோட் பண்ணியிருந்தேன். பார்க்காதவங்க அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ, இனிஷியலா மோல்டு வந்து நான் வச்சுட்டு, அதுக்கு மேல வந்து இந்த மாரி டேப் வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இதுனால வந்துட்டு நம்ம மோல்ட்ல இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் ரிமூவ் ஆயிரும். நான் கிராஃப்ட் வின்னர்ன்னு ஒரு பிராண்ட்லேருந்து ரெசின் வாங்கியிருந்தேன். அப்பன்னா இதில வந்து ஒரு ரெசின், ஒரு ஹார்ட்னர், அதுக்கப்புறம் வந்துட்டு சின்ன சின்ன பேப்பர் கப்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் இருக்கும். இது வந்து நான் ரெசின் வந்து 2 பாட்ஸ் வாங்கியிருந்தேன். தென் இந்த ரெசின் ஹார்ட்னர்லாம் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்கலாம். இந்த ரெசின் வந்து எப்புட்ன்னா, நம்ம நெயில் பாலிஷ் யூஸ் பண்ற மாரி எவ்வளோ திக்கான ஒரு கன்சிஸ்டன்சில இருக்குமோ, அந்த மாரி தான் இந்த ரெசின் இருக்கும். பட் இந்த ஹார்ட்னர் எப்படி இருக்கும்னா, லைட்டா நீங்க சும்மா தண்ணி புடிச்சு பைப்லேருந்து அந்த பாட்டில்ல ஊத்தி வச்சா எப்படி இருக்கும்? அந்த மாரி ஒரு கன்சிஸ்டன்சில தான் 2ம் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ரெசின் வந்து போர் பண்ணிக்கிறேன். ரெசின் வந்து 3:1 ரேஷியோல எடுத்துக்கணும். அப்பன்னா ரெசின் வந்து 3 ஸ்பூனும், ஹார்ட்னர் வந்து 1 ஸ்பூனும் யூஸ் பண்ணிக்கணும். ரெசின் வந்து திக்கா இருக்கனால 3 ஸ்பூன் நம்ம ஊத்தும்போது திக்கா தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது மேல ஹார்ட்னர் ஊத்தும்போது லைட்டா தண்ணியான மாரி இருக்கும். ஆனா, அதுக்கப்புறம் 2ம் மிக்ஸ் பண்ணும்போது வேற ஒரு கன்சிஸ்டன்சி வர மாரி இருந்துச்சு. எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ, அப்படி வந்து நான் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் வந்துட்டு, அதில வந்துட்டு பர்பிள் கலர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுவும் நான் தனியா வாங்குன ஒரு கலர்ஸ் தான். ஸோ, இந்த மாரி நான் வந்து 3-4 டைம்ஸ் வந்து அந்த குட்டி கப்பு யூஸ் பண்ணி, அதில வந்து ரெசினையும், ஹார்ட்னரையும் நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இனிஷியலா வீடியோஸ்லலாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பட் செய்ய செய்ய கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். இத நான் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும்போது எனக்கு அப்ராக்ஸிமேட்டா 4-5 டேஸ்க்கு மேல ஆயிடுச்சு. பிகாஸ் நம்ம டெய்லியும் ஒவ்வொரு இதையும் போர் பண்ணி நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணியே ஆகணும். அது மட்டும் இல்லாம, நம்ம வந்து இது வந்து மாஸ்க் போட்டு, அதுக்கப்புறம் க்ளவுஸ் போட்டுக்கணும். நான் இனிஷியலா மாஸ்க் போட்டுக்கிட்டேன். பிகாஸ் அதோட ஸ்மெல் எனக்கு அவ்வளோக்கா பிடிக்காத மாரி ஒரு ஃபீல் தந்துச்சு. ஆனா, நான் க்ளவுஸ் போடல. ஆனா, ஒன்ஸ் நான் கொஞ்ச நேரம் டைம் ஆக ஆக என் கையிலலாம் அங்கேயும் இங்கேயும் பிசு பிசுன்னு ஒட்ட எனக்கு இந்த மாரிலாம் பிடிக்காது. ஸோ, அதனால வந்துட்டு நானும் க்ளவுஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ, இந்த வீடியோல பாருங்களேன், இப்ப நான் இத போட்டு மிக்ஸ் பண்ணோனே ஒரு லைட்டா தண்ணி மாரியும் இருக்கு. ஒரு திக்னஸ் குடுத்த மாரியும் இருக்கு. அப்பனா ஐ திங்க் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மிஸ்டேக் பண்ண மாரி எனக்கு ஒரு ஃபீல். பிகாஸ் என்னன்னா, நான் செகண்ட் டைம் போர் பண்றதுக்கும், ஃபர்ஸ்ட் டைம் போர் பண்ணதுக்கும் வித்தியாசம் இருக்கு. செகண்ட் டைம் கொஞ்சம் திக்காவும், கலர் கம்மியாவும் இருந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் தண்ணியாவும், கலர் டார்க்காவும் இருந்த மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த மாரி 3, 4 டைம் பண்ணி, மொத்தமா அந்த மோல்டு ஃபுல்லாவே நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். இத வந்து நான் போர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் இல்ல 1 டே இல்ல எப்படின்னா, இத வந்து நான் போர் பண்ணி ஒரு வந்து 1 டே கழிச்சு நெக்ஸ்ட் டே அப்படின்னா இன்னைக்கு மார்னிங் நான் 8:00 ஊத்துனேன்னா, நெக்ஸ்ட் மார்னிங் 8:00 நல்லாவே காஞ்சிருந்துச்சு. ஆனா, இதில நான் என்ன பண்ணேன் மிஸ்டேக்னா, நெக்ஸ்ட் டே காஞ்ச உடனே ஒரு ஆஃப்டர்நூன் அப்போ அத அப்படியே மோல்ட்லேருந்து தூக்கிட்டேன். இது வந்து பண்ணக்கூடாது. எனக்கு அதுக்கப்புறம் தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா, நான் அதுக்கப்புறம் அதுக்குள்ள வைக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். லைட்டா என்னோடது வந்து அங்கேயும் இங்கேயும் ஸ்லாண்டிங் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டைம்னால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இது நம்ம கத்துக்கிறோம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, இதே மாரி எடுத்துட்டு மறுபடியும் வச்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்பன்னா ஒரு சைடு அப்பாவும், ஒரு சைடு டவுன் ஆயி இதாயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு நெறைய மிஸ்டேக் பண்ணத மறைக்கணும்னு சொல்லிட்டு, இந்த சைடு ஒயிட் கலர்லாம் போர் பண்ணி ஊத்துனேன். பட் இது புடிச்சிருந்துச்சு. பட் என்ன ஆச்சுன்னா, இதுல ட்விஸ்ட்டு ஒரு சைடு அப், ஒரு சைடு டவுன்னால அந்த நான் ஒயிட் போர் பண்ணது நல்லாவே தெரியும் பாருங்களேன். கொஞ்சம் உள்ள வந்திருக்கும். நான் 2 சைடுமே ட்ரையாங்கிள் மாரி ட்ரை பண்ணேன். பட் அது நிக்கல. ஸோ, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கோல்டு ஃபிளாக்ஸா? அது என்னன்னு தெரியல பேரு எக்ஸாக்ட்டா. பட் அந்த மாரி சில்வர் கலர்ல இருந்துச்சு. நான் கோல்டு, சில்வர், அலுமினியம் கலர்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ, சில்வர் கலர யூஸ் பண்ணி இந்த மாரி ஃபுல்லா இது பண்ணிட்டேன். இடையில பூவெல்லாம் வச்சு பார்த்தேன். பட் பூவெல்லாம் செட் ஆகாத மாரி எனக்கு ஒரு ஃபீல் குடுத்தனால, இத வச்சு நான் வந்து கவர் பண்ணேன். அதுக்கப்புறம் கீழ நேம்ஸ்லாம் எழுதி, இது வந்து இந்த லோக்கல் ஷாப்ல வாங்குன இந்த குட்டி பீட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அங்க இங்க இது பண்ணிட்டேன். ஸோ இந்த கீழ இருக்கிறது எழுதியிருக்கிறத நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு டிரான்ஸ்பரன்ட் ஷீட்ல சிடி மார்க்கர் யூஸ் பண்ணி எழுதிட்டு இது பண்ணியிருக்கேன். பிகாஸ் நெறையா இதில பார்த்தேன். அது வந்து கோல்டன் கலர்ல இருக்கு. அது தனியா மிஷின் வாங்கி இது பண்ணணும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஒரு பிகினர் லெவலுக்கு இது போதுமே அப்படின்னு சொல்லிட்டு என்னால முடிஞ்ச எஃபர்ட் போட்டு நான் பண்ணிட்டேன். அதேமாரி அந்த மேல இருக்கிற நேமும் சேம். அதே தான் பண்ணேன். நடுவுல இருக்கிற ஸ்டிக்கர் வந்து நான் லோக்கல் ஷாப்ல வாங்கி யூஸ் பண்ண ஸ்டிக்கர் தான். அதுக்கப்புறம் ஃபோட்டோ வச்சுக்கிட்டேன். ஆனா ஃபோட்டோ வச்சா என்ன ஆயிரும்னா, நான் பார்த்த வரைக்கும்
ஃபோட்டோவ யாருமே டைரக்ட்டா வச்ச மாரி எனக்கு ஃபீல் ஆகல. ஏன்னா, நான் இதுக்கு முந்தின நாள் பண்ணும்போது கூட ஒரு பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அப்பன்னா பிரிண்ட் அவுட் பேப்பர். அதுவே நான் இதுக்குள்ள வைக்கும்போது, மொத்தத்தையும் அப்சர்வ் பண்ண மாரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ, அதனால நான் என்ன பண்ணேன்னா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லா டேப் சுத்தி யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் போர் பண்ணி வச்சதுக்கப்புறம் என் இடத்த பாருங்களேன், எவ்ளோ அசிங்கமா இருக்குன்னு. ஃபர்ஸ்ட்டு இந்த கல்லெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கல்லெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சேன். அவ்ளோ டப்பா அது இதுன்னு ஆச்சு. இப்போ இதான் இதோட ஃபைனல் அவுட்புட் பார்த்துருப்பீங்க. பட் இதில என்னன்னா, நான் பேப்பர் யூஸ் பண்ணி தான் பண்ணேன். பட் இருந்தாலுமே என் டேபிள்லாம் ரொம்ப அழுக்காயி பார்க்கவே கண்றாவியாச்சு. இது என்ன பண்ணேன்னு தெரியாம தான் முழிச்சுட்டுருக்கேன். நல்ல வேளை கொஞ்சமாச்சு பேப்பர்லாம் யூஸ் பண்ணி இது பண்ணேன். இப்போ ஃபைனலா நான் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கிளீன் பண்ணி எடுத்துட்டேன்னு நெனைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்